நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் காளகஸ்தியுடைய மகிமை குறித்து பல வீடியோஸ்களில் ரீல்ஸ்களில் பார்த்து வருகிறோம். அந்த கட்டமாக இன்று ஒரு கதை. பரத்வாஜர் வழிபட்ட லிங்கம். பரத்வாஜர் ஒரு தடவை தன் சீடர்களுடன் சுவர்ணமுகியில் நீராடி ஆனந்தத்தை நல்கும் வாயுலிங்கத்தை பக்தியோடு தொழுதார். அவர் தியான நிலையில் ஆழ்ந்திருந்த போது எத்தகைய இனிமையானது என்று விவரிக்க முடியாத ஒரு தெய்வீக வசனம் அவரது காதுகளில் ஒலித்தது. ஓ பரத்வாஜரே, இவ்விடத்தில் சமீபத்தில் தெற்கு புறமாக ஜீவன் முக்தி அளிக்கவல்ல சாத்வத தலத்தினை அடைந்து வேதங்களின் பாகமாக இருக்கும் ஸ்ரீ ருத்ரத்தை உச்சரித்து என்னை வழிபடுவாயாக. எமது பக்தர்களின் வழிபாட்டுக்காக இவ்விடத்தில் ஒரு லிங்கமும் தீர்த்தமும் இருக்கிறது என்று காதுகளில் கேட்டது. இதை கேட்ட பரத்வாஜர் மெய்சிலிர்த்து தம் சீடர்களுடன் இறைவன் சுட்டிக்காட்டியுள்ள தலத்திற்கு விரைந்தார். அங்குள்ள தூய்மையான தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள லிங்கத்தை வணங்கி ஆராதித்தார். அப்போது உடனே பரமேஸ்வரன் அவருக்கு காட்சியளித்தார். பக்தி பரவசத்தால் நெகிழ்ந்து போன பரத்வாஜர், ஈசனே, உம்மை வணங்குகிறேன். ஓ பரமேஸ்வரா, உம்மை பிரார்த்திக்கிறேன். இந்த அண்ட சராசரத்திற்கும் காரணமான முதலோனே, வேதங்களினால் புகழப்படுவோனே, அனைத்து செயல்களிலும் உறைந்து முழு முதலாகி நிற்போனே, உமது கருணையால் நான் ஞானம் பெற்றவனானேன். எனது வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு எமக்கு அருள் செய்வீராக என கண்ணீர் மல்க கூறி நின்றார். அவரது பக்தியால் மனமிறங்கிய ஈஸ்வரனும் லிங்கோத்பவரை குறித்து எடுத்து கூறி அவரை ஞானம் பெற செய்தார். முனிவரால் வழிபட்ட லிங்கமும் உபயோகிக்கப்பட்ட தீர்த்தமும் இனி அவரது நாமம் கொண்டே விளங்கட்டும் என திருக்காளஸ்தீஸ்வரர் அறிவித்தார். மேலும் அவ்விடத்தில் இறைவனை வழிபடுபவர்கள் சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு மோட்சம் எனும் சாம்ராஜ்யத்தை அடைய பெறுவார் என்றும் கூறி மறைந்தார். மகாதேவன் அருளால் பரத்வாஜ முனியின் விருப்பங்கள் அனைத்தும் பூர்த்தியாகி அவர் தன் நிலை உணர்ந்தவராகி மன அமைதி அடைந்தார். ரோமச முனிவரும் சுவர்ணமுகி நதியில் நீராடி காளகஸ்தீஸ்வரையும் திருஞான பிரசனாம்பிகையும் தரிசனம் செய்தார். பின்னர் தெற்குப்புற வாயிலில் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு எதிராக முதலில் தர்ப்பை புல்லை பரப்பி அதன் மீது மான் தொழினை விரித்து அதன் மீது பத்மாசன நிலையில் அமர்ந்து தன் உடலை, தலை, கழுத்து ஆகியவற்றை ஒருநிலைப்படுத்தி கண்கள் மூக்கின் நுனியை நூர்ந்து நோக்க அவரது மனத்தை அடக்கி இறைவனை குறித்து தியானம் செய்தார். அவர் மனம் மிக உன்னதமான அமைதி நிலையை அடைய பெற்றது. நிர்விகல்ப சமாதியினை அடைந்தார். இறைவனது சிருஷ்டிகளில் அனைத்து உயிருள்ள ஜீவன்களிலும் ஜடப்பொருள்களிலும் இறைவன் உறைந்திருப்பதை உணர்ந்தார் முனிவர். அனைத்து இடங்களிலும், ஏன் நம்மிலும் கூட சிவனையே கண்டார். இறுதியாக தான் என்பது வேறும் யாரும் இல்லை, மிக உன்னதமான ஆத்மாவே ஆகும் என்பதை உணர்ந்து கொண்ட அவரது அசைவுற்ற நிலை